English பேசினாலும் தமிழண்டா. Hi Tamilians, welcome to bpharm YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா important questions in instrumental method of analysis ல தான் பார்க்க போறோம். Then bpharm 7th செமஸ்டர்ல உள்ள instrumental method of analysis subjectல உள்ள important question exam point of view பார்க்க போறோம். First of all, இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட் ஆஃப் அனலைசிஸ்னா என்ன, அதாவது ஒரு கெமிக்கல் காம்பவுண்டோ இல்லை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறப்ப அதை பைட்டோகான்ஸ்டியூன்ஸ் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தென் வேரியஸ் கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ், தென் அதுக்கப்புறம் கெமிக்கல் மாலிட்டிஸ், நீ அதெல்லாம் அனலைஸ் பண்ணுற மெத்தட்ஸை பற்றி இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்போம். அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றியும் படிப்போம். அதனால தான் இதை வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட் ஆஃப் அனலைசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, தென் குரோமட்டோகிராஃபி பற்றி மேஜராக வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சிலபஸில். தென் ஒரு கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் இருக்குன்னா அதோட குவான்டிடேட்டிவ் அண்டு குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் வந்து பார்ப்போம். குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் வந்து பார்ப்போம். குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறப்ப அந்த கெமிக்கல் மாய்ட்டி வந்து எவ்வளோ குவான்டிட்டி அமௌண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தென் குவாலிட்டி அப்படிங்கிறப்ப அதில் அந்த எவ்வளோ ப்யூரிட்டியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எவ்வளோ குவாலிட்டி சொல்லுவோம்ல, எவ்வளோ ஸ்டாண்டர்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். தென் பேசிக்காக நம்ம வந்து குரோமட்டோகிராஃபி, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றி பேசிக்காக இந்த ரெண்டு டெக்னிக்ஸ் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றி பார்க்கலாம். யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இப்போது குரோமட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியாக இருக்கட்டும், ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மேஜராக பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்டை செப்பரேட்டும் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம பார்க்க போகிறது யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. யூவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேசஸ்லாம் இருக்குல்ல, அதை தான் யூவி அப்படின்னு சொல்லுவோம். விசிபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ரேசஸ் வந்து விசிபிள் ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரானிக் ரேடியேஷன் மூலிமா நம்ம அனலைஸ் பண்ணுற மெத்தடு தான் வந்து யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பீம் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் அதோட டபுள் பீம் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றியும், தென் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றியும் 10 மார்க்கில் ஒரு 1 இயர் கேட்டிருக்காங்க. தென் பியர்ஸ் அண்ட் லாம்பர்ட்ஸ் லா அதை பற்றி டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. தென் அதோட டெரிவேஷன், அந்த எக்ஸ்ட்ருமெண்டல் அந்த மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் இருக்கும், அந்த டெரிவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுலேருந்து என்னென்ன டீவியேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டைம் வந்து 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன், அதாவது ஒரு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம படிச்சிருக்கோம், வந்து எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து லோயஸ்ட் ஸ்டேட்லேருந்து ஹையஸ்ட் ஸ்டேட்டுக்கோ இல்லை ஹையஸ்ட் ஸ்டேட்லேருந்து நம்மளுக்கு லோயஸ்ட் ஸ்டேட்டுக்கோ வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஹையஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறப்ப நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும். இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் 10 மார்க் 5 மார்க் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்டும் ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட்டும் தென் 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் ஃபஸ்ட் யூனிட்லேயே வந்து செகண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஃப்ளூரிமெட்ரியில் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜாம்ப்ளோசிக் டயக்ராம் பற்றி வந்து 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ளூரசன்ஸ் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃப்ளூரிமெட்ரினா என்ன, அதோட தியரி, அதாவது பிரின்சிபல் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் யூனிட் 2ல் வந்து நம்ம ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றி பார்ப்போம். ஐஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பற்றி 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. அதோட லைட் சோர்ஸஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்மளுக்கு 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென்
அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இன் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் வைப்ரேஷன் டைப்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் இதில் என்னென்ன சாம்பிள் வந்து ஹேண்டில் பண்ணுறோம், அந்த சாம்பிள் ஹேண்டில் பண்ணுற டெக்னிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சாலிட் சாம்பிள்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற டெக்னிக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். தென் ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரியோட பிரின்சிபல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லூமினன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதை வந்து 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம மேஜராக வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் பண்ணுறப்ப அதோட பிரின்சிபலும் இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸில் அதுதான் வந்து மேஜராக நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை பிரின்சிபலும் இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒவ்வொரு டாபிக் கொடுத்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 3 மெயினாக கவர் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டாமிக் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அதோட லைட் சோர்ஸ் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் இதில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதை வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அனலைசிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அட்டாமிக் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. தென் அது அட்டாமிக் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெஃப்ளோ டர்பிடோமெட்ரி இதை பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அதோட பிரின்சிபல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. யூனிட் 3 இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு 2 சாப்டர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றி பார்த்துருப்போம். தென் யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 3மே பார்த்திங்கன்னா குரோமடோகிராஃபி பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதில் அப்சர்ப்ஷன் அண்ட் பார்ட்டிஷன் காலம் குரோமடோகிராஃபி பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரீவியஸாக எந்த ஒரு கொஷின்ஸும் வந்து கேட்கல. ஏன்னா இதுதான் வந்து பேசிக்ஸ் வந்து இது வந்து அப்சார்ப்ஷன் பிரின்சிபல் மூலயமா வந்து நம்மளுக்கு மொபைல் ஃபேஸ் அதுக்கப்புறம் அனலைட் இந்த இது வந்து மூவ்மெண்ட் ஆகுதா அப்படின்னு அந்த பிரின்சிபல் மூலியமாகவோ இல்லை பார்ட்டிஷன் பிரின்சிபல் மூலிமா இது அப்ளை ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக கேட்கல, இந்த இயர் வந்து 2 மார்க்கில் கேட்டாலும் சான்ஸ் இருக்குது. தென் தின் லேயர் குரோமடோகிராஃபி பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதோட டைப்ஸ் பற்றியும் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் டிடக்ஷன் டெக்னிக்ஸ் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் ஆர்எஃப் வேல்யூனா என்ன, அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டிஎல்சி பிளேட் வந்து எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இங்கே நெஃப்ளோ டர்பிடோமெட்ரியில் வந்து ஒரு பாயிண்ட்டை விட்டுனேன். இதில் பார்த்திங்கன்னா டர்பிடிட்டி வந்து அதோட பர்சன்டேஜ், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் குரோமடோகிராஃபியில் அதில் என்னென்ன டிடெக்டிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் டெக்னிக்ஸ் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் எலக்ட்ரோஃபோரோசிஸ் பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. மேஜராக வந்து ஜெல்லும் கேபிலரி எலக்ட்ரோஃபோரோசிஸ் பற்றி 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதே பேப்பர் எலக்ட்ரோஃபோரோசிஸ் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சிலிக்கா ஜெல் பற்றி பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஃபோரோசிஸ் பற்றி நம்மளுக்கு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. கேஸ் குரோமடோகிராஃபியில் என்ன மொபைல் ஃபேஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் கேஸ் குரோமடோகிராஃபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதோட தியரி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்ளிகேஷன்ஸ் பற்றி மெயினாக கேட்டிருக்காங்க. தென் அதோட அப்ளிகேஷனும் கேஸ் குரோமடோகிராஃபி என்னன்னு சொல்லிட்டு அதை வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஹெச்பிஎல்சி வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் சிஸ்டம் சூட்டபிலிட்டி பேராமீட்டர்ஸ், இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. தென் இது வந்து ஹெச்பிஎல்சியோடது. தென் யூனிட் 5ல் பார்த்திங்கன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமடோகிராஃபி பற்றி 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுறோம், தென் அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி மேஜராக கேட்டிருக்காங்க. தென் அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் பற்றி அந்த டைப்ஸை மட்டும் பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஜெல் குரோமடோகிராஃபி வந்து 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் அஃபினிட்டி குரோமடோகிராஃபி பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அஃபினிட்டி குரோமடோகிராஃபினா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் கொஷின்ஸ் மாதிரி வரும். இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு 2 மார்க்கில் கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து டெய்லிங் அண்ட் ஃப்ராண்டிங் பீக்கை பற்றி வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஐசோபெட்டிக் பாயிண்ட்டை பற்றி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க.
டிபி அதை பற்றி நம்மளுக்கு 2 மார்க்கில் கேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்னா என்ன, ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் குவின்சிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓடிஎஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் நார்மல் ஃபேஸ் குரோமட்டோகிராஃபினா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டுக்கிறாங்க. தென் ஆக்சோக்ரோம்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆஃப் அஃபினிட்டி குரோமட்டோகிராஃபினா என்னன்னு கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். எட்ஜ் எஃபெக்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. டெரிவேட்டிசேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்டது. தென் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஹாலோ கேத்தோட் லேம்ப் வித் நீட் டயக்ராம், இது வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஹாலோ கேத்தோட் லேப்னா என்ன, அதோட பிரின்சிபல், தென் அதுக்கப்புறம் அதை டயக்ராமேட்டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 5 மார்க், 2 மார்க், 10 மார்க் வந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸு. தென் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, பாய் தமிழியன்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். நான் வீடியோவில் போட்டிருக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதையே நிறைய பேர் வந்து டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. ஆனால் அந்த வீடியோலேயே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, பாய் தமிழியன்ஸ். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.